கானா பாடகி இசைவாணின்னு ஒருத்தவங்க வந்து பாட்டு வந்து ஐயம் சாரி ஐயப்பான்னு கொஞ்சம் ஹிந்து மக்களுக்கெல்லாம் வந்து புண்படுத்துகிற மாதிரி பாடல் வெளியிட்டிருக்காங்கனால ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்களாம் பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் பாடம் வந்த பாட்டை ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா இதில் என்ன இருக்குது? இதில் வந்து என்ன தப்பு இருக்குது? எங்கேயாவது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வரிகள் இருக்குதா? இது 2018 மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து பெருசாக கிளம்பி பெண்கள் தரப்புல வந்து பெரிய ஒரு குரலாக வந்து ஓங்கி ஒழிக்கப்பட்டது. எங்களுக்கும் வழிபாட்டு உரிமை வேணும் அப்படின்றது தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை ஒட்டி பிந்துன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்க மேலே அந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் அடித்து பிரச்சனை பண்ணுறாங்க. சங்கிகள், சங்க பரிவார கூட்டங்கள், பாரதிய ஜனதா சேர்ந்தவங்க, அந்த சிவசேனா அமைப்பில் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு போய் ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து ரொம்ப காரஞ்சாரமாலாம் வந்து அப்பப்போ நானும் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம ஏன்னா வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம ஒரு எதிரான நிலையில் தான் தமிழ்நாட்டோட மக்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க கூட பெரியாரை ஏற்றுக்குருவாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கவங்க கூட பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவருடைய தொலைபேசிக்கு நிறைய வந்து மிரட்டல் விடுறாங்க. ஃபோன் பண்ணி அருவருப்பாக பேசுகிறது, ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறது, அப்புறம் வந்து ஆபாச படங்கள்லாம் அனுப்புகிறாங்க. அவங்களும் போய் கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு. கலை இலக்கியத்தின் ஊடாக எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் வழக்குகளை சந்திப்பதும் சிறைக்கு போவதும் ஒரு சாதாரண நடைமுறை தான். பாடலை நீங்கள் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காங்க, அவங்க பாடியதில் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி ஆகுதுன்னா, நான் கடவுள் மறுப்பாளர், இப்போ எதுக்கு நீ கோயிலுக்கு போகணுன்ற பிஜேபிக்காரங்களாம் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னா வந்து பெரியார் தான் இங்கே அடையாளப்படுத்தப்படுறாரு. தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களே, அதை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி தான் வந்து கோயிலுக்குள்ள வராத, ஐயப்பன் கோயிலுக்குள்ள வராத அப்படின்ற மாதிரி அதை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் துர்கா ஸ்டாலின் அவங்களை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொன்னீங்க. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே வந்து ஒரு சர்ச்சை பற்றி ஏதோ புகழ்ந்து பாடியோ இல்லையா, இசைவாணியான அவன் பாடகி வந்து பாடியிருக்காங்க. ஜீசஸ் வந்து புகழ்ந்து பாடி, ஐயப்பன் அந்த பாடலை மட்டும் கொஞ்சம் மதமாற்றம் பண்ணுறதுக்காண்டி நோக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போகுதில்ல. மதமாற்றத்தை வந்து ஒரு தனிநபர் முன்னெடுத்து அல்லது தனிநபர் தடுத்து இங்கே எதுவுமே நடக்காதுங்க. நாட்டவே வந்து எரிச்சு சாம்பலாக்கினாலும் இந்த மதமாற்றத்தை வந்து தடுக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே புறக்கணிப்பு இருக்குது, அங்கே புறக்கணிப்பு இல்லை. அங்கே அரவணைப்பு, இங்கே புறக்கணிப்பு, அங்கே அரவணைப்பு. நீ 1000 அடக்குமுறை சட்டங்களை போட்டு மதமாற்றத்தை தடுத்தாலும் இங்கே ஒரு மயிறு கிழிக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் எந்த மதம்னு கேளுங்களேன், அவங்களுக்கு தெரியாது. என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேளுங்க, அப்படின்னா அப்போ தெரியும். பைபிள் இல்லைன்னா கிறிஸ்தவம் கிடையாது, குர்ஆன் இல்லைன்னா இஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து சாதி இல்லைன்னா இந்து மதம் கிடையாது. இங்கே வந்து இந்து அப்படின்னா நம்ம யாரை சொல்லலாம்னா பார்ப்பனர்களை மட்டும்தான் சொல்லலாம். தி ஃபயர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அண்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்குது என்னென்னா, அந்த கானா பாடகி இசைவாணின்னு ஒருத்தவங்க வந்து பாட்டு வந்து ஐயம் சாரி ஐயப்பான்னு கொஞ்சம் ஹிந்து மக்களுக்கெல்லாம் வந்து புண்படுத்துகிற மாதிரி பாடல் வெளியிட்டிருக்காங்கனால ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்களாம் பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் பாடம் வந்த பாட்டை ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா, ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா. இதில் என்ன இருக்குது? இதில் வந்து என்ன தப்பு இருக்குது? எங்கேயாவது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வரிகள் இருக்குதா? இல்லை பிறருடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஏதாவது வரிகள் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணுரிமை காலங்காலமாக பெண்கள் வந்து கோயிலுக்குள் மறுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. பிறகு இப்போ கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு நூற்றாண்டு காலமாக வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய கோயிலுக்குள்ளே வந்து அனுமதிக்கப்படலை. குறிப்பாக ஐயப்பன் கோயிலில் பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்ல. இது 2018 மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து பெருசாக கிளம்பி பெண்கள் தரப்புல வந்து பெரிய ஒரு குரலாக வந்து ஓங்கி ஒழிக்கப்பட்டது. எங்களுக்கும் வழிபாட்டு உரிமை வேணும் அப்படின்றது. கடவுள் மறுப்பாளர்கள் வந்து கேட்கல. அதை
கோயிலுக்குள்ளே போகணும், நாங்களும் வழிபடணும், ஐயப்பன் கோயிலில் போய் பார்க்கணும். தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து அதாவது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அதிகமாக போகிறாங்க. திருப்பதிக்கு போகிறாங்க, பழனி மலைக்கு போகிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு எங்கே கேரளாவுக்கு போகிறாங்க. அப்போ கோயிலில் ஐயப்பன் என்கின்ற அந்த சாமி மேலே நம்பிக்கை வைத்து வழிபடக்கூடிய பெண்கள் தான் அந்த உரிமையை கேட்குறாங்க. ஐயப்பனே கிடையாது, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் வந்து அதை நான் கோயிலுக்குள்ளே போய் போவேன் அப்படின்னு கேட்கல. இப்போ ஒரு காலத்தில் வந்து 10 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு தடை இருந்தது, போகலை. ஆனால் வழக்கு போட்ட பிறகு உச்சநீதிமன்றம், அதாவது கேரளா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, கோயிலுக்குள்ளே வந்து அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு. போகலாம், இந்த பாகுபாடு தேவையில்லை, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தேவையில்லை, பிறப்பால் அந்த ஆண் பெண் பாகுபாடு கூடாது அப்படின்னு தான் நம்ம சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் வந்து கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சில பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு, அது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு 2-3 நீதிபதினா அது வந்து நீதிபதிகள் அமர்வு தான். ஆனால் 5 நீதிபதிகள் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அது முழுக்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க, அரசமைப்பு இருக்கை. இப்போ அவங்க கொடுத்த தீர்ப்பில் 4 நீதிபதிகள் வந்து கோயிலுக்குள் வந்து அதாவது வயது பாகுபாடு இல்லாமல் குழந்தை, சின்ன பெண் குழந்தையிலேருந்து வயதான அம்மையார் வரைக்கும் யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்து அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தேவையில்லை, அனைத்து வயது பெண்களும் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வழக்கு வந்து அன்றைக்கி தீர்ப்பு சொன்னாங்க, கோயிலுக்குள்ளே வந்து அனுமதி கொடுத்தாங்க. அதை எதிர்த்து சில பேர் வந்து சீராய்வு மனு போட்டாங்க. அப்புறம் 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு அது அமர்த்தப்பட்டது, அவங்களும் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை ஒட்டி பிந்துன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்க மேலே அந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் அடித்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த இசைவாணி பாடிய இந்த ஐயாம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா, இந்த பாடல் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டது. 2018 ஆமாம், அந்த பிரச்சனை வந்தப்போ பாடப்பட்டது. அவங்களே எழுதி அதை பாடியிருக்காங்க. 7 ஆண்டு காலமாக வந்து அது ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து இந்த பிரச்சனையை வந்து இசைவாணியை கைது செய்யணும், அதை வெளியிட்டவங்க மேலே கைது செய்யணும்னு சொல்லிட்டு சங்கிகள், சங்க பரிவார கூட்டங்கள், பாரதிய ஜனதா சேர்ந்தவங்க, இந்த சிவசேனா அமைப்பில் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு போய் ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து ரொம்ப காரஞ்சாரமாலாம் வந்து அப்பப்போ நானும் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அக்கா அப்பப்போ திடீர்னு வருவாங்க, ஒரு சர்ச்சையில் மாட்டுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அப்போ தமிழிசையும் வந்து இப்போ அதை வந்து பேசியிருக்காங்க. நம்ம நடிகை கஸ்தூரி கூட அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து இதை ஒரு பெரிய சர்ச்சையாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாட்டில் பெரிய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. பாராளுமன்றம் கூடிருச்சு. நாடாளுமன்றம் கூடும்போது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து எழுப்புறதுக்கு ரெடியாக தயாராக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி தெரியும், இந்த குளிர்கால கூட்டத்தொடர் என்பது ஒரு அமைதியான முறையில் நடக்காது, அதானி மீதான பிரச்சனைகள் இங்கே எழுப்பப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனை வந்து எழுப்புவாங்க, இப்படி இது நம்ம மணிப்பூர் இன்னும் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு, அங்கே வந்து ஒரு தீர்வு கிடைக்கல, இப்போ அந்த விஷயத்தையும் வந்து பேச வேண்டிய சூழல் உருவாகும். அப்போ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பேசப்படாமல், ஒரு விவாதமாக்கப்படாமல், தமிழ்நாட்டு சூழலுக்கு இங்கே வந்து நம்ம ஏன்னா வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம ஒரு எதிரான நிலையில் தான் தமிழ்நாட்டிலோட மக்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எப்போதுமே இங்கே வந்து இப்போ ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க கூட பெரியாரை ஏற்றுக்குருவாங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கவங்க கூட பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. வழிபாட்டு முறையால் இந்துவாக உணர்வாங்க. ஆனால் நாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, மொழி அடிப்படையில் பார்க்கும்போது, இன அடிப்படையில் பார்க்கும்போது, மாநிலங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது, நான் வந்து தமிழன் அல்லது தமிழ்நாட்டுக்காரன், நான் வந்து ஒரு திராவிடன், ஆரியத்துக்கு எதிரானவன், நான் வந்து தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நீ வடக்கன், இந்த இதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்போ இது வந்து ஒன்று பாரதிய ஜனதா மீது வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம்
நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் போது தமிழ்நாட்டில் இது பெருசாக எடுத்து கொண்டு போயிடக்கூடாது. அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ இசைவாணி பிரச்சனை கையில் எடு அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வழக்கு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணணும், சிறையில் பண்ணணும், பதிவு பண்ணுறாங்க. அவருடைய தொலைபேசிக்கு நிறைய வந்து மிரட்டல் விடுறாங்க. ஃபோன் பண்ணி அருவருப்பாக பேசுகிறது, ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறது, அப்புறம் வந்து ஆபாச படங்கள்லாம் அனுப்புகிறாங்க. அவங்களும் போய் கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இசைவாணி மீது வழக்கு போடட்டும், அவங்கள சிறைப்படுத்தட்டும், சிறைக்கு போயிட்டு வெளியில் வரட்டும், வந்த பிறகு இன்னும் வீரியமாக பாடட்டும். ஒரு அரசியலாக வந்து தங்கச்சி இசைவாணி வந்து ஒரு அரசியலாக வந்து வீறு கொண்டு மூர்க்கமாக வரட்டும். அதில் ஒன்றும் வந்து மாற்று கருத்து இல்லை. ஒரு சமூக மாற்றத்திற்காக போராடக்கூடியவர்கள், சமூக மாற்றத்திற்காக கலை இலக்கியத்தின் ஊடாக எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் வழக்குகளை சந்திப்பதும் சிறைக்கு போவதும் ஒரு சாதாரண நடைமுறை தான். அந்த அடிப்படையில் தங்கச்சி மேலே வழக்கு பதியப்பட்டு சிறைக்கு போனால் கூட அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. வந்த பிறகு இன்னும் வீரியமாக இதோட பல மடங்கு அவங்களால வந்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலை இலக்கியத்தின் மூலமாக வீரியமாக வந்து எதிர்வினை ஆற்ற முடியும். இது ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து இந்து மதத்தையோ அல்லது ஐயப்பன் வழிபாட்டையோ அல்லது பக்தருடைய வழிபாட்டு முறைகளை எந்த இடத்துலையுமே வந்து குறை சொல்ல கொச்சைப்படுத்தலை. தன்னுடைய ஒரு பெண்ணுக்கான உரிமை, வழிபாட்டு உரிமையை அந்த பாடலில் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார். ஆனால் நீங்கள் அந்த பாடலை நீங்கள் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காங்க, அவங்க பாடியதில் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி ஆகுதுன்னா, நான் கடவுள் மறுப்பாளர், இப்போ எதுக்கு நீ கோயிலுக்கு போகணுன்ற பிஜேபிக்காரங்களாம் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னா வந்து பெரியார் தான் இங்கே அடையாளப்படுத்தப்படுறாரு. தாடிக்காரன் பெரியார் அடையாளப்படுத்தப்படுறாரு. இன்றைக்கு ஏராளமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திமுக, அதிமுக, இப்போ விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள், இப்படி நிறைய கட்சிகளில் வந்து நம்ம வந்து பெரியாரை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம், பெரியாருடைய கொள்கையை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையா, வழிபடுறாங்கல்ல, அதனால் அவர்களுடைய உரிமையை வந்து நாம் மறுக்கக்கூடாது அப்படின்ட்டு விட்டுறாங்க. நிறைய வீடுகளில் ஆண் வந்து ஒரு நாத்திகராக இருப்பார், கடவுள் மறுப்பாளராக இருப்பார், மேடையில் பேசுவார், கோயிலுக்கே போக மாட்டார். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க. இப்போ தளபதி மு க ஸ்டாலின் எடுத்துங்க, அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் தான், எங்கேயும் கோயிலுக்கு போகிறதில்ல. ஆனால் துர்கா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உரிமை இருக்குது பாருங்கள், வழிபாட்டு உரிமை, பெண்களுக்கான உரிமை, அதை வந்து மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறார், அந்த குடும்பம் அங்கீகரிக்குது. இல்லை நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன், நான் நாத்தியம் பேசுவேன், நான் வந்து பெரியார் உயர்த்தி பிடிக்கிறேன், நீ போகக்கூடாதுன்னு தடுக்கலை. அவர்களுக்கான தனி மனித உரிமையை வந்து வழங்குறாங்க. அதுதான் வந்து பெரியாரியம், அதான் பெரியார், அதான் அம்பேத்கரியம், அதான் சட்டம். ஒவ்வொரு தனி மனித உரிமையை வந்து அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்போ துர்கா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்றது அவங்க தனி மனித உரிமை, அதை அந்த குடும்பம் அங்கீகரிக்குது, அவர் அங்கீகரிக்கிறாரு. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரியாரை மறுத்து பேசுவாங்களா, எதிர்த்து பேசுவாங்களா? இல்லை, ஆதரிக்கிறாங்கல்ல. இந்த துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே அவரை போன்று தான் கோயிலுக்கு போவாங்க, வழிபாடு நடத்துவாங்க, ஆனால் பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதன் தொடர்ச்சி தான், அதோட நீட்சி தான் இசைவாணி. நான் பெரியாரின் பேத்தி, தாடிக்காரன் பேத்தி இருந்தாலும் நான் கோயிலுக்கு வர்றேன், ஏன்னா அனுமதி, என்னை ஏன் வந்து வயது பார்த்து நீ புறக்கணிக்கிற அப்படின்றதான் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அவங்க பெண்கள்லாம் கோயிலுக்கு இந்த வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான காரணங்கள் ஒன்றுமே கிடையாது. அது வேறு விதமான ஒரு எப்படின்னா, அந்த பெண்களை வந்து எதை சொல்லி அவங்களுடைய இந்த தீட்டுன்னு சொல்லி பெண்களை ஒதுக்கி வச்சாங்க இல்லையா, தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்கல்ல, அதை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி தான் வந்து கோயிலுக்குள்ளே வராத, ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வராத அப்படின்ற மாதிரி அதை உருவாக்குறாங்க. இதெல்லாம் காலம் மாறி போச்சு, உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, நிலாவுக்கு போயிட்டுருக்காங்க, மேலே வந்து எங்கெங்கேயோ போய்
பெண்கள்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பட்சத்தில் இன்றைக்கு ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிறதே பெரிய பிரச்சனை ஆக்கி அதை வழக்காக்கி அதுக்கு ஒரு பாடல் பாடினதுக்கு அதையும் வந்து இன்றைக்கு அது வேறு விதமாக திசை திருப்பிட்டு இருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2018 பாடப்பட்ட பாடல் இது. ஆனால் இப்போ தான் வந்து அதை பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ யாரோ உள்நோக்கத்தோட திருப்பி பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி. இப்போ நீங்கள் துர்கா ஸ்டாலின் அவங்களை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொன்னீங்க. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே வந்து ஒரு சர்ச்சை பற்றி ஏதோ புகழ்ந்து பாடியோ இல்லையா, இசைவாணி அவன் பாடகி வந்து பாடியிருக்காங்க. ஜீசஸ் வந்து புகழ்ந்து பாடி, ஐயப்பன் அந்த பாடலை மட்டும் கொஞ்சம். ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வந்து தேவாலயத்துக்கு வந்து மறுக்கலை, அங்கே வந்து தீட்டை கடைபிடிக்கலை, 10 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் தான் வரணும்னு சொல்லலை. எந்த வயதை சேர்ந்த பெண்களும் கோயிலுக்குள்ளே வந்து தேவாலயத்தில் வழிபடலாம் அப்படின்றதான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு உரிமை அப்போ அங்கே தேவாலயத்தில் இருக்குது. பெண்ணுரிமை பாதுகாக்கப்படுகிறது. பெண்கள் எப்போது வேண்டுமானால் அங்கே போய் வந்து பிரார்த்தனை செய்யலாம். தேவாலயத்தில் போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய பூசாரின்னு சொல்லலாம். நான்லாம் பார்த்துருக்கேன். அப்படி தான் வந்து ஆர்சி சர்ச்சில் இருக்கக்கூடியவங்களாம் பூசாரின்னு சொல்லுவாங்க, சாமியார்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபாதர்னு சொல்கிறாங்க, பூசாரின்னு சொல்லலாம். பூசை செய்யக்கூடியவர் பூசாரி. அது இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி. அப்போ அங்கே வந்து அந்த உரிமை இருக்குது, யாரோன போகலாம். அப்போ இங்கே இல்லை, அதனால் கேட்குறாங்க. இது ஒரு சைடில் எப்படி போகுதுன்னா, மதமாற்றம் பண்ணுறதுக்காண்டி நோக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போகுதுல்ல. மதமாற்றத்தை வந்து ஒரு தனிநபர் முன்னெடுத்து அல்லது தனிநபர் தடுத்து இங்கே எதுவுமே நடக்காதுங்க. காலங்காலமாக மதமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்தவத்தை நோக்கியும் இஸ்லாத்தை நோக்கியும் பௌத்தத்தை நோக்கியும் போய்கொண்டே தான் இருக்கிறார்கள். நீ எந்த அடக்குமுறை சட்டம் கொண்டு வா, வந்து தடுக்க முடியாது. நீ எங்கேயாவது வந்து ஒரு பைபிளுக்கு எரிக்கிறியா, தேவாலயத்தை இடிக்கிறியா, மசூதிக்கு தீ வைக்கிறியா, அல்லது மத போதகர்களை வந்து அடிக்கிறியா, துன்புறுத்துறியா, அல்லது கன்னியாஸ்திரிகளை வந்து நீ வந்து உயிரோடு இருக்கிறியா, அதை தடுத்து நிறுத்த முடியுமா? நீ என்ன அட்டூழியம் பண்ணாலும், என்ன வன்முறைகளை வந்து இங்கே திணித்தாலும், நாட்டவே வந்து எரிச்சு சாம்பலாக்கினாலும் இந்த மத மாற்றத்தை வந்து தடுக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, இது யாருமே வந்து நீ வா, நீ ஏன் வந்து ஐயப்பனை வழிபடுற, நீ ஏன் சிவனை வழிபடுற, நீ ஏன் வந்து பெருமாளை வழிபடுற, வா இந்த இயேசுநாதர்கிட்ட வா, இந்த ஏன் அல்லாட்ட வா அப்படின்னு யாரும் கையை பிடிச்சி இழுக்கிறங்க. கருத்தை போதிக்கிறாங்க, ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பைபிள் இப்படி வழிகாட்டுது, பைபிள் உன்னை பக்குவப்படுத்துகிறது, பைபிள் உன்னை வந்து மேம்படுத்துகிறது, பைபிள் உன்னை சிந்திக்க வைக்கிறது, பைபிள் உனக்கு அன்பை போதிக்கிறது, பைபிள் உனக்கு அறத்தை போதிக்கிறது, அண்டை வீட்டாரை நேசி என்று பைபிள் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று பைபிள் போதிக்கிறது. கருத்தை சொல்றாங்க. நல்ல கருத்தா இருக்கே, போவோமே அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு போறான். குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவருடைய உழைப்பின் மூலமாக சிந்தக்கூடிய வியர்வை உலர்வதற்கு முன் அவனது கூலியை கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ வந்து நல்லா இருக்கேது, இங்கே உழைப்பு சுரண்டல் நடக்குது, அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க சொல்லி குர்ஆன் வந்து போதிக்கிறது. நல்லா இருக்கே, அப்போ அங்கே போவோம். சமத்துவம் எங்கே கிடைக்கிறது, மனிதாபிமானம் எங்கே பராமரிக்கப்படுகிறது, சகோதரத்துவம் எங்கே கடைபிடிக்கப்படுகிறது, அதை நோக்கி தான் மனுஷன் போவான். இங்கே புறக்கணிப்பு இருக்கு, அங்கே புறக்கணிப்பு இல்லை, அங்கே அரவணைப்பு. இங்கே புறக்கணிப்பு, அங்கே அரவணைப்பு. இப்போ மனித வாழ்க்கைக்கு வந்து புறக்கணிப்பு தேவையா, அரவணைப்பு தேவையா? அரவணைப்பு தான் எனக்கு தேவை. மனித வாழ்க்கையை அரவணைப்புக்குள் தான் அடங்கியிருக்கு. அது வந்து கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான இருந்த உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அரவணைப்புக்குள்ளே தான் மனுஷன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அரசியலா, சினிமாவா, கலை இலக்கியமா, அல்லது பல்வேறு களங்களா, எந்த களமாக இருந்தாலும் அரவணைப்புக்குள் தான் அனைவரும் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்தவம் அரவணைக்குது, இஸ்லாம் அரவணைக்குது, பௌத்தம் அரவணைக்குதுன்னு அங்கே தான் போவாங்க. நீ 1000 அடக்குமுறை சட்டங்களை போட்டு மத மாற்றத்தை தடுத்தாலும் இங்கே ஒரு மயிறு கிழிக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நீ என்ன, நீ போதி
ஒருத்தன் பைபிளை தூக்கிட்டு போதிக்கிறானா, குரானை தூக்கி வச்சுட்டு போதிக்கிறானா, நீ உங்ககிட்ட இருக்க மறைநூல் எடுத்து போதி. உங்ககிட்ட என்ன மறைநூல் இருக்கு? ஒன்றை காட்டு. நீ என்ன செய்வ? இன்னைக்கு வந்து பகவத்கீதை காட்டுவ. நீ சொல்லு, பகவத்கீதை பேசு. என்ன இருக்கு அதுல? எல்லா கிறிஸ்தவரும் பைபிள் வாசிக்கிறான், எல்லா இஸ்லாமியரும் குரான் வாசிக்கிறாங்க, எல்லா இந்துக்களும் பைபிள் வாசிக்கிறாங்களா? இது பகவத்கீதை வாசிக்கிறாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா எல்லோரும் இந்துக்கள் கிடையாது. இந்துவா உணரப்படக்கூடியவர்கள், இந்துவா அறியப்படக்கூடியவர்கள், இந்து என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான். ஒண்ணுமே இல்லை. நல்ல ஒரு அருமையான எளிமையான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இந்து சமூகம் அப்படின்னு அறியப்படக்கூடிய ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமம், பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமம், படிக்காத ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்னு வச்சுங்களேன். ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு தாயிட்டையோ ஒரு ஆண்ட்டையோ ஒரு நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிகிட்ட போய் நீங்கள் எந்த மதம்னு கேளுங்களேன், அவங்களுக்கு தெரியாது. என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேளுங்க, அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தெரியும். ஏன் நான் பாண்டி சாமி கும்பிட்றேன், நான் கருப்பு சாமி கும்பிட்றேன், நான் நொண்டி சாமி கும்பிட்றேன், நான் முனியாண்டியை கும்பிட்றேன், நான் பேச்சியம்மனை கும்பிட்றேன், நான் மாரியம்மனை கும்பிட்றேன். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன மதம்னு தெரியாது. படித்தவன் தான் நான் இந்துன்னு சொல்லுவான், ஏன்னா சர்டிஃபிகேட்டில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் இந்துன்னு சொல்லுவான். படிக்காத பாமர மக்கள்கிட்ட போய், இந்து சமூகம் என்று அறியப்படக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீ என்ன மதம்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னப்பா சாமி, நான் முருகன் கோயில் போவேன்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கிறிஸ்தவத்தில் போய் பாருங்க, படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் யார்ட்ட என்னன்னா கிறிஸ்தவன் சொல்லுவான். ஏன்னா அந்த மதம் அவனை வழிநடத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. அவனுக்கு வந்து படிப்பதற்கு ஒரு மறைநூல் தத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு ஆயுதம் பைபிள். பைபிள் இல்லைன்னா கிறிஸ்தவம் கிடையாது, குரான் இல்லைன்னா இஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து சாதி இல்லைன்னா இந்து மதம் கிடையாது. அங்கே மறை நூல்கள் இருக்குது. கிறிஸ்தவத்தை பாதுகாக்க பைபிள் இருக்கிறது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு குரான் இருக்கிறது, இந்து மதத்தை பாதுகாப்பதற்கு சாதி தான் இருக்கு. அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் இஸ்லாத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் படிக்காதவன் எல்லாரையும் பார்த்தோன்னா, நீ படிக்காதவன்ட்டு போய் கேள்வி நீ யாருன்னா நான் இஸ்லாம்னு சொல்லுவான், நான் முஸ்லீம் சொல்லுவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க இந்துக்கள் கிடையாது. சோ கால்டு ஹிந்துஸ், they are not Hindus really, culturally they are not Hindus. இப்போ நீங்கள் சொன்ன ரிலீஜியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்து கிடையாது. ஆனால் அரசாங்கம் அப்படி அழைக்குது. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் புத்திஸ்டுகள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ, மற்ற அனைவரும் இந்துக்கள் என்று அறியப்படுகிறார்கள். இதுதான் கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அறியப்படுகிறார்னா நீ தான் இந்துன்னு சொல்லலை. இப்போ இங்கே வந்து இந்து அப்படின்னா நம்ம யாரை சொல்லலாம்னா பார்ப்பனர்களை மட்டும்தான் சொல்லலாம். பார்ப்பனர்களை தவிர மற்ற அனைவரும் இந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அல்லது அறியப்படக்கூடியவர்கள் தான். மறைநூலே இல்லைங்க. ஒரு மதத்துக்கு மறைநூலே கிடையாதுங்க. நீ பைபிள் வந்து நீ பகவத்கீதையை நீ எத்தனை இந்து படிக்கலாம்? பார்ப்பனர்களே படிக்கிறது இல்லை. பார்ப்பனர்களே சில பேர் படிப்பாங்க, 199 விழுக்காடு படிக்க மாட்டாங்க. படிக்கிறாங்களா பகவத்கீதை? மனுஸ்மிருதி தான் படிப்பாங்க. மனுஸ்மிருதி தான் படிப்பாங்க. சரியா சொன்னீங்க, மனுஸ்மிருதி தான் படிப்பாங்க. அதான் பகவத்கீதை மனுஸ்மிருதி, வேற என்ன? ஒவ்வொரு எடிட் இருக்குன்றாங்களே, அதுதான். அவங்க வந்து இஷ்டத்துக்கு எழுதிக்கிற வேண்டியதான், இஷ்டத்துக்கு போட்டுக்கிற வேண்டியதான், ரெண்டும் ஒன்று தான். அட்டப்படவனா மாறும்.